நினைச்சு வயிறுச்சா கூட எனக்கெல்லாம் வயிறறியாதீங்கடா. இது ரொம்ப சின்ன விஷயம்டா. நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன்டா. நான் என்னை அதிபர் கிளைம் பண்ணிக்கிறது முன்னாடி ரொம்ப நாளாவே கடவுளை கிளைம் பண்ணிக்கிறேன்டா. இது பேசிக் டு நோ 59 பிடிஎன் 59. அதாவது என் பேச்சு யாருக்காவது புரியலன்னா நீங்கள் முன்னுரையாக 58 பிடிஎன் 58 பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதில் இந்த வீடியோ நான் காமிச்சு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அவர் தன்னை கடவுள்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல நான் மறந்துட்டேன். அதாவது நான் கடவுள் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் கடவுள் தான். அதாவது மரணம் என்பது இந்த உடம்புக்கு தான், இந்த அறிவுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் மரணித்தால் உங்கள் உடம்பு மரணம் அடைந்த பிறகு இந்த அறிவு வேலை செய்யுதுங்களே, அந்த உடம்புல தான் வேலை செய்யுது. இப்போ அந்த உடம்பு விட்டு இந்த அறிவு போயிடுச்சுன்னா உங்களை டெத் பாடின்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த அறிவு என்னத்துக்கு? அப்போ அந்த அறிவுன்னு ஒன்று, அந்த டெத் பாடியில் நான் எதையாவது போட முடியுமா? எதுவுமே போட முடியாது. அப்போ அந்த உடம்பும் அந்த அறிவும் உங்ககிட்ட இருக்கும்போது தான் நான் அதுக்குள்ள இறைவன் சொல்ல முடியும், கடவுள் சொல்ல முடியும். இது எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு போட்டால் அது ஏற்றுக்கொள்ளும், அது சொல்லும். இந்த அறிவு தான் இறைவன். அதாவது இப்படி சொல்லிக்கலாம், அறிவோம் அறிவை அறிவோம். இது வடநாட்டு அறிவு இல்லை, தமிழ்நாட்டு அறிவு. இந்த அறிவு தான் கடவுளையும் சொல்லும், இறைவனையும் சொல்லும். இப்படி எல்லா காடு, இப்படி எல்லா வார்த்தைகளும் சொல்லும் இந்த அறிவு. அப்ப இந்த அறிவு இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னை கடந்து உள்ளே சென்றால் அந்த கடவுள் தனக்குள்ளே இருப்பது புரியும். அதுதான் திரு தம்மில். அவங்க தம்மில் வாழ்க. புரியுதுங்களா? மாம் டேட். இந்த பிரபஞ்சத்துக்கு அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்குன்னா, அது பேசும்னா, அது உணரும்னா, எல்லாமே ரொம்ப அதிசயமான விஷயம்தான் இந்த அறிவு. அறிதலும் அறிவு. இந்த அறிவை அறிவது அரிது. இந்த அறிவு தான் கடவுள், இறைவன், அல்லாஹ், இப்படி எப்படி வேணாலும் அடுக்கி கொண்டு போனால் அது மிகையாகாது, அது இணையும் ஆகாது. ஏன்னா இணை என்ற ஒரு சொல் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லை என்ற ஒன்று இருக்கு, அதுதான் இறைவன். இப்போ இல்லைன்னு சொன்ன பிறகு அங்கே கொண்டு போயிட்டு இதுன்னு எப்படி வைக்க முடியும்? இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவுமே அப்படி என்று நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கற்பனை கூட வராது, எதுவுமே இல்லையா அப்படின்னு. ஏன்னா அந்த நினைக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எதுவுமே இல்லை என்பது தான் ஸ்பெஷல். அவன் இருக்கிறான், அவன் இறைவன். அப்போ இதுதான் மாம்டேட் சொல்கிறாங்க, அவன் தான் இறைவன், அவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆதாரம் நான் இருக்கிறேன். அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீங்களே, அதான் ஆதாரம். இல்லைன்னா இருக்கிறது தான் ஆதாரம். இப்போ நீங்கள் இதை நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா உங்கள் அப்பா அம்மான்னு எல்லாரும் இந்த உலகமே அப்படியே போச்சுன்னு வச்சுங்க பின்னோக்கி. கடைசியில் அப்பா அம்மா நிற்பாங்க, நீங்கள் மறக்கவே முடியாது. எஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ அந்த அந்த கடைசியாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க எதுவுமே இல்லையா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் இறைவன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த கடைசி எல்லாரும் தொட்ட பிறகு அப்பா அம்மா சொல்கிறோம் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்போ இல்லைன்னா இல்லை என்பவன் தான் இறைவன். அவங்ககிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். அவனை உணர முடியும்னா எஸ், நம்ம ஒவ்வொரு சுவாசமும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொரு அடுத்த நொடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு நொடியும் என்னன்னா இதில் கலந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு இந்த நான் பீட்டு நோய் ஸ்க்ரீன் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கிற மாதிரி நான் அந்த ஸ்க்ரீனை பார்த்ததை பற்றி நான் வீடியோ பண்ணியிருந்தேன்ல, அப்போ அந்த ஸ்க்ரீனில் எல்லாமே சினிமா படம் மாதிரி பதிவாயிட்டு இருக்குது. அப்போ நம்ம மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் எல்லாமே அது பதிவாயிட்டு இருக்கு. ஏன்னா அது புதுசாக வரல, நம்ம இருக்கிறோம். அதாவது காலம் என்றும் பரிசுத்தமானது தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த பொருள் அதை அனுபவித்துட்டு இருக்கு. அது இருக்குதான், அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இருக்கிறேன்னா மாம்டேட் தோன்றிய காலத்திலேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் படைத்துட்டான். அதுதான் இருக்குது, தொடர்ந்து இருக்குது. ஆனால் காலம் இல்லை, காலம் வந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு புரிய வைக்க. நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு வீடியோ இன்றைக்கி தான் பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு யாருன்னு கூட அவர் தெரியாது. இருந்தாலும் இப்போ இதில் அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஐ கேனாட் ஹெல்ப். வாழும்போதே நீ சேஃப். நிறைய ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ளுது. தொடர்பு கொண்டு அந்த ஆன்மாக்கள்
கெஞ்சுது, கதறுது, ஐ கேனாட் ஹெல்ப். வாழும்போதே நீ உன்னை நீ சேஃப்டி பண்ணிக்கல, பிசிக்கல் பாடியில இருக்கும்போது மட்டும்தான் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தை நீ பண்ண முடியும். பிசிக்கல் பாடியில நீ இருக்கும் போதே உன்னை நீ சேஃப் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த எதுவுமே பண்ணல, நீ எப்படி நீ பாடியை விட்டு வெளியே போனோடனே நீ எப்படி நான் காப்பாத்துறதுன்னு சொல்லி எந்த குருமார்களும் நிச்சயமாக உடலை விட்டு உயிர் வெளியேறிய ஆன்மாக்களுக்கு உதவியே பண்ண மாட்டாங்க. இப்போ இது சொல்றது உண்மைதான். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து சொல்றேன் தொடர்ந்து, அனைத்தும் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒரு சினிமா படமாக பதிவாயிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அனைத்து விஷயங்களும், உலகத்தில் நடக்கிற அனைத்து, பிரபஞ்சத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களும் இறைவன் முதல், அதுதான் பேசிக் டு நோ. சரிங்களா? இப்போ இந்த பதிவாகிற விஷயம் ஒரு சினிமா படம் மாதிரி. அதில் யார் என்ன பார்க்குறாங்களோ எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் நார்மலாக எல்லாரும் பார்க்கக்கூடியது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிளாஸ்பேக் விஷயங்கள் அப்படியே பார்ப்பாங்க. சிலது எதிர்காலத்தை பற்றி அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. அது கணிப்பு. ஸோ இது வந்து நடக்கிற அந்த ஸ்க்ரீன் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து பிரபஞ்சத்தில் உண்மையிலே எல்லாம் பதிவாகிறதுனால சிலருக்கு சில விஷயங்கள் அற்புதமாக, அபூர்வமாக, ஆச்சரியமாக தெரிவது உண்டு, தெரியுமே. ஆனால் அவங்க அதை ஸ்க்ரீன்னு பதிவு பண்ண மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு. இப்போ வந்து டெஸ்லா வந்து சொன்னார், எனக்கு அம்மா வந்து கனவுல சொன்னாங்க எனக்கு ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது அப்படின்னு. ராமராஜன் வந்து குலதெய்வம் கனவுல வருதுன்னு சொன்னார். இப்படி எத்தனையோ விஞ்ஞானிகள் பார்த்தாலும் அவங்களால அந்த ஸ்க்ரீன் அது உணர முடியல. ஃபஸ்ட்டு விஷயம் இதனால ஞாபகம் வச்சுங்க. இப்போ வள்ளலார் கூட ஓதாமல் ஓதினார். திடீர்னு அவருக்கு ஒரு நாணம் மாதிரி தான், புத்தருக்கு போகிற மாதிரி. இப்போ நான் கூட ஒரு அந்த ஸ்க்ரீனை வச்சு தான் பேசுகிறேன். அப்போ நான் பேசுகிற பேச்சு ஏற்கனவே பேசியிருந்தாலும் யாராவது சொல்லியிருந்தா இது எங்கள் மதத்தில் உள்ளதான் நீ சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த ஸ்க்ரீன் வச்சு தான் பேசுகிறேன். ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் என்ன பதிவாகுதோ சத்தியம் தான் பதிவாகும். இப்போ ஒரு நடக்கிற விஷயத்த வீடியோ கேமராவில் பதிவு பண்ணால் அதானே பதிவாகும். அப்போ என்னதான் மாற்றினா நடக்கிற விஷயம் தானே. வேணால் நம்ம வார்த்தையால் அர்த்தம் மாற்றி சொல்லலாம். இல்லை இது நடந்து, ஆனால் அந்த பதிவானது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு இது பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நிறைய குழப்பங்கள் நிறைந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஆன்மாக்கள் வந்து அவர்கிட்ட வந்து இது கேட்குது அப்படின்ற மாதிரி அவர் உணர்றார். அவர் உணர்கிற விஷயத்த சொல்கிறாரா இல்லை, ஏன்னா இவங்களாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப புரியாது. இப்போ நான் கூட பேசுகிறேன்னா கடைசியில் ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் நான் பேசுகிறேன். 10 நிமிஷம் விஷயம், அதுக்கு தான் நீங்கள் 58 பாகம் பார்க்கணும். அந்த விஷயத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் தான் அது காரணம். இந்த ஸ்க்ரீன் வந்து தெரியுது அவருக்கு. அதனால ஏன்னா காலம் தான் புதுசாக வருதுன்னு சொல்கிறான். நம்ம வந்து இறந்த பிறகு நமக்கு என்ன நடக்கும் எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் பதிவாயிட்டு தான் இருக்குது. அப்போ அதை வச்சு தான் சொல்கிறேன், நம்ம இறந்த பிறகு நம்ம வந்து உடம்பு வந்து தான் இறக்குது. அந்த இறக்குது என்பதும் ஒரு மரணம் என்பது அது ஒரு காரணம். அதை அப்படியே பூமியோட பூமியாக போய் அது புழு பூச்சா மாறும். இப்போ இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அறிவை வந்து அவங்க எழுப்புவாங்க, மாம்டேடு. அந்த மாம்டேடு சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் இல்லை பூமிக்குள்ள நரகத்தில் சொர்க்கத்தில் நரகம்ன்ற மாற்றி கொடுக்குற மாதிரி நம்மளை வேற ஒரு பரிணாமம் வேற உயிருக்கு கொண்டு போயிடுவாங்க. மாம்டேடு அனுப்பி வச்சுருவாங்க. இந்த பூமிக்குள்ளே ரீசைக்கிளுக்கு நம்ம போவோம். இப்போ இது எல்லாமே பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில். ஏன்னா எல்லாமே நடக்கிற விஷயம் தானே, இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சம் எல்லா வரைக்கும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியாத நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது. நம்ம பார்க்குற இந்த கண் இருக்குங்களா, பார்க்குற இந்த இதுவும் ஒரு ஸ்க்ரீன் தான். நம்ம பார்க்குற இந்த ஸ்க்ரீன் எந்த உயிரினங்களுக்கும் அனிமல்ஸ்க்கு கிடையாது. நம்ம பார்க்குறது, நம்ம என்ன பார்க்குறோமோ இந்த ஸ்க்ரீன் நமக்கு தெரியுது இல்லை, இது நார்மலாக பார்க்குற இந்த ஸ்க்ரீனு எந்த அனிமல்ஸும் நம்ம பார்க்குற மாதிரி பார்க்குறது இல்லை. நம்மளுக்கு ஸ்பெஷலாக இந்த ஸ்க்ரீன் தெரியுது. இன்னும் ஸ்பெஷலாகவும் இதில் இருக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் பீட்டு நோ ஸ்க்ரீன்னு. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நான் வந்து விஷயம் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.